வணக்கம் அனைவருக்கும். அலைன் புட்ஸ் மென்பொருளுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் அலைன் புட்ஸ் மென்பொருளின் போஸ்ட் தொகுதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இது அலைன் புட்ஸின் போஸ்ட் தொகுதி. போஸ்ட் தொகுதியில் நமக்கு பல விருப்பங்கள் உள்ளன. முதலில் போஸ்ட் தொடங்கலாம். போஸ்ட் தொகுதியில் பலக்கள் உள்ளன. முதலில் நமக்கு கஸ்டமர் மாஸ்டர், கூப்பன் மாஸ்டர், காலண்டர், டெண்டர் டைம், லாயல்டி கார்டு, ப்ரோமோஷன், ஐட்டம் சேக் மற்றும் டெம்ப்ளேட் ஆகியவை உள்ளன. இவற்றில் ஒவ்வொன்றையும் இன்று வீடியோவில் உங்களுக்கு வழிகாட்டப் போகிறேன். போஸ்ட் கஸ்டமர் இருந்து தொடங்கலாம். புதிய வாடிக்கையாளரை உருவாக்க கிளிக் செய்யவும். வாடிக்கையாளருக்கு ஜேசி எண் இருந்தால் அதை இங்கே குறிப்பிடலாம். இல்லையெனில் அடிப்படை போஸ்ட் தொகுதி பெரும்பாலும் சில்லறை பில்லிங்கிற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இது மொத்த விற்பனை அல்லது B2B பில்லிங்கிற்காக வடிவமைக்கப்படவில்லை. சில சமயங்களில் வாடிக்கையாளருக்கு ஜேசி எண் இருந்து அதை கொண்டு பில் கேட்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களின் ஜேசி எண்ணை குறிப்பிடலாம். இல்லையெனில் அதை இல்லாமல் தொடரலாம். B2B பில்லிங்கை போலவே இங்கேயும் பேஜ் இன்போ என்ற விருப்பத்தை காணலாம். நீங்கள் ஜேசி எண்ணை உள்ளிட்டு பே என்பதை கிளிக் செய்தால் மீதமுள்ள விவரங்கள் தானாகவே போர்டலிலிருந்து பெறப்படும். வாடிக்கையாளரின் பெயரை உள்ளிட்டு தொடங்கலாம். உதாரணமாக வாடிக்கையாளரின் பெயர் ராஜ் என்று வைத்து மொபைல் எண்ணும் உள்ளிடப்பட்டுள்ளது. இந்த இரண்டு புலங்கள் பெயரும் மொபைல் எண்ணும் வாடிக்கையாளரை உருவாக்க கட்டாயமானவை. மற்ற புலங்கள் விருப்பமானவை. நீங்கள் கூடுதல் விவரங்களை நிரப்ப விரும்பினால் நிரப்பலாம். இல்லையெனில் இந்த இரண்டு புலங்களுடன் மட்டும் சேமிக்கலாம். மின்னஞ்சல் ஐடி இருந்தால் அதை உள்ளிடலாம். வாடிக்கையாளரின் பாலினம் ஆண் அல்லது பெண் என்றும் பிறந்த தேதியும் குறிப்பிடலாம். நீங்கள் லாயல்டி கார்டு உருவாக்கியிருந்தால் அதை இந்த வாடிக்கையாளருடன் இணைக்கலாம். லாயல்டி கார்டை எப்படி உருவாக்குவது மற்றும் கார்டு எண்ணை எப்படி வழங்குவது என்பதையும் நான் விளக்குகிறேன். லாயல்டி கார்டை தேர்வு செய்த பிறகு அந்த கார்டின் குறிப்பிட்ட எண்ணையிலிருந்து தேர்வு செய்யலாம். வாடிக்கையாளரின் திருமண நிலை, திருமணமானவர் அல்லது திருமணமாகாதவர் என்றும் அமைக்கலாம். அவர்களின் திருமண ஆண்டு தேதியையும் குறிப்பிடலாம். இது அந்த நாளில் சிறப்பு சலுகைகள் அல்லது தள்ளுபடிகள் வழங்க உதவும். வாடிக்கையாளரின் வாழ்க்கைத் துணையின் பெயரையும் உள்ளிடலாம். வாடிக்கையாளர் B2B பில்லிங்கிற்காக ஜேசி எண் வைத்திருந்தால் அதை இங்கு உள்ளிடினால் அந்த தகவல் தானாகவே பெறப்படும். வாடிக்கையாளரின் பகுதி அல்லது பிரதேசத்தையும் குறிப்பிடலாம். பல பிரதேசங்களை உருவாக்க வேண்டுமெனில் அதை இந்த பகுதியில் செய்யலாம். அதற்கு பிறகு வாடிக்கையாளரின் அடிப்படை முகவரி விவரங்களை விரிவான முகவரி, விளக்கம், நாடு, மாநிலம், நகரம், பின் குறியீடு, மேலவியல் மற்றும் அகலவியல் ஆகியவற்றையும் உள்ளிடலாம். மேலும் ஒரு எக்ஸெல் கோப்பை பயன்படுத்தி போஸ்ட் வாடிக்கையாளர்களை தொகுதியாக இறக்குமதி செய்யலாம். இதற்காக முந்தைய வரையறுக்கப்பட்ட வடிவம் பதிவிறக்கம் செய்ய கிடைக்கிறது. இந்த வடிவத்தை பயன்படுத்தி உங்கள் போஸ்ட் வாடிக்கையாளர்களை எளிதாக தொகுதியாக பதிவேற்றலாம். அதனால் போஸ்ட் வாடிக்கையாளர் உருவாக்கம் குறித்து எல்லாம் தெளிவாக இருக்கிறது என்று நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறேன். நான் ராஜ்குமார் என்ற பெயரில் ஒரு வாடிக்கையாளரை உருவாக்கியுள்ளேன். அடுத்து போஸ்ட் மாஸ்டரில் நமக்கு போஸ்ட் கூப்பன் மாஸ்டர் உள்ளது. உதாரணமாக கடையின் ஆண்டு விழா அல்லது ஏதேனும் சிறப்பு நிகழ்வில் விற்பனையை அதிகரிக்க அல்லது விற்பனை ஊக்கத்திற்காக ஒரு கூப்பனை வெளியிட விரும்பினால் அந்த நேரத்தில் நான் கூப்பன் மாஸ்டரை பயன்படுத்தலாம். பொதுவாக போஸ்ட் மாஸ்டரில் கிளிக் செய்து பிறகு போஸ்ட் கூப்பன் மாஸ்டருக்கு சென்று புதிய கூப்பன் உருவாக்கும் விருப்பத்தில் கிளிக் செய்யவும். கூப்பன் மாஸ்டர் விண்டோ தோன்றும். உதாரணமாக நான் ஸ்பெஷல் 20% என்ற பெயரில் ஒரு கூப்பனை உருவாக்குகிறேன். பிறகு அந்த கூப்பன் எப்போது வரை செல்லுபடியாகும் என்பதை குறிப்பிடுவதன் மூலம் கூப்பன் செல்லுபடுதன்மையை அமைக்க வேண்டும். மேலும் இந்த கூப்பனை சதவீத அடிப்படையிலோ அல்லது தொகை அடிப்படையிலோ பயன்படுத்தும் விருப்பமும் உங்களுக்கு உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் தொகையை தேர்வு செய்கிறேன். அடுத்ததாக கணக்கீட்டு வகையை தேர்வு செய்த பிறகு இங்கு நான் தொகையை தேர்வு செய்துள்ளேன். கூப்பன் குறியீடு ஸ்பெஷல் 20% ஆகும். அதன் பிறகு நீங்கள் மதிப்பை உள்ளிட வேண்டும். இந்த மதிப்பு என்பது கூப்பன் பயன்படுத்தக்கூடிய குறைந்தபட்ச வரம்பாகும். உதாரணமாக இது 1000 இந்திய ரூபாய் இன்வாய்ஸில் இருக்கும். மேலும் கூப்பன் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய தொகை 4 இந்திய ரூபாயாகும். நீங்கள் தொகைக்கு பதிலாக சதவீதத்தை தேர்வு செய்தால்
அப்போது நீங்கள் தள்ளுபடி சதவீதத்தையும் கூப்பன் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய தொகையையும் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 20% தள்ளுபடி வழங்கினால் நீங்கள் வழங்க விரும்பும் சதவீதம் 10% என்றால் அதை இங்கே உள்ளிட வேண்டும். அதன் பிறகு அதிகபட்ச தள்ளுபடி மதிப்பை குறிப்பிட வேண்டும். உதாரணத்திற்கு 100 இந்திய ரூபாய். உதாரணமாக பில் மதிப்பு 10,000 இந்திய ரூபாயாக இருக்கலாம். அப்போது 10% என்பது 1000 இந்திய ரூபாயாகும். ஆனால் நீங்கள் அதிகபட்ச தள்ளுபடி 100 இந்திய ரூபாய் என்று குறிப்பிட்டுள்ளதால் சதவீதம் அதிகமாக வந்தாலும் 100 இந்திய ரூபாய்தான் வழங்கப்படும். அதனால் அதிகபட்ச தள்ளுபடி என்பது நிலையான 100 இந்திய ரூபாயோ அல்லது சதவீத அடிப்படையிலான கணக்கீட்டோ எது குறைவோ அதுவாக இருக்கும். அளவு என்பதை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் எளிதாக பில் மதிப்பை, உதாரணத்திற்கு 1000 இந்திய ரூபாய் அல்லது நீங்கள் விரும்பும் எந்த மதிப்பையும் குறிப்பிடலாம். அதிகபட்ச தொகையை 0 ஆக்கிவிட்டால் தள்ளுபடிக்கு எந்த உச்சவரம்பும் இல்லை என்று அர்த்தம். அடுத்ததாக, கூப்பன் ஒருமுறை பயன்படுத்தப்பட வேண்டுமா அல்லது பலமுறை பயன்படுத்தப்பட வேண்டுமா என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதாவது, இந்த கூப்பனை வாடிக்கையாளர் உங்கள் தேர்வின்படி ஒருமுறை அல்லது பலமுறை பயன்படுத்தலாம். இந்த கூப்பன் எந்த பொருட்களுக்கு பொருந்த வேண்டுமென்று நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட பொருட்களின் தொகுப்பையும் உருவாக்கலாம். உங்கள் சொந்த பொருள் தொகுப்பு டெம்ப்ளேட்டை உருவாக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் செய்யவும். இந்த முறையில் அந்த குறிப்பிட்ட பொருட்கள் தொகுப்புக்கு மட்டுமே கூப்பன் பொருந்தும். இதுவே நீங்கள் கூப்பன் உருவாக்கும் முறை. நான் ஸ்வேஸில் 20% என்ற கூப்பனை உருவாக்கியுள்ளேன். அடுத்ததாக நமக்கு கவுண்டர் விருப்பம் உள்ளது. நீங்கள் அறிந்திருப்பது போல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களில் பல பில்லிங் கவுண்டர்கள் இருக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் விஷால் மேகாமார்ட்டுக்கு சென்றால் பல பில்லிங் கவுண்டர்கள் இருப்பதை கவனிப்பீர்கள். இந்த கவுண்டர் அம்சமும் அதே மாதிரியானது. புதிய போஸ்ட் கவுண்டர் உருவாக்க கிரியேட் நியூ போஸ்ட் கவுண்டர் என்பதை கிளிக் செய்யவும். கவுண்டர் எண் அல்லது கவுண்டர் பெயரை உள்ளிடவும். உதாரணத்திற்கு கவுண்டர் எண் 2 என்று, பின்னர் எந்த கையிருப்பு கிடங்கில் இருந்து பில்லிங் செய்யப்பட வேண்டும் என்பதை தேர்வு செய்யவும். இந்த கவுண்டருக்கான வரிமுறையையும் நீங்கள் தேர்வு செய்யலாம், அது உட்படவா அல்லது வெளியேவா என்பதை. அடுத்ததாக, அந்த கவுண்டருக்கான மாற்றுக்கொள்கை உள்ளது. மாற்றம் அல்லது திரும்பப் பெறுதல் அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பதை நீங்கள் அமைக்கலாம். நீங்கள் அனுமதி இல்லை என்பதை தேர்வு செய்தால் அந்த கவுண்டரில் திரும்பப் பெறுதல் அல்லது மாற்றம் செய்ய முடியாது. இரண்டாவது விருப்பம் நேக் பாசிட்டிவ் உடன் உள்ளது. இதன் அர்த்தம், ஒரு வாடிக்கையாளர் 100 இந்திய ரூபாய் மதிப்புள்ள பொருளை திரும்ப அளித்து அதே அளவு 100 இந்திய ரூபாய் மதிப்புள்ள வேறு பொருளை வாங்கினால் அந்த திரும்பப் பெறுதல் ஏற்கத்தக்கதாகும், ஏனெனில் இறுதி பரிவர்த்தனை சமமான அல்லது அதிக மதிப்பில் இருக்கும். உதாரணத்திற்கு, வாடிக்கையாளர் ஒரு பொருளை திரும்ப அளித்து 99 இந்திய ரூபாய் மதிப்புள்ள வேறு ஒன்றை வாங்கினால் இறுதிப்பில் 1 இந்திய ரூபாய் ஆகும். எனவே இது இன்னும் நேக் பாசிட்டிவ் அல்லது நியூட்ரல் பரிவர்த்தனையாகவே கருதப்படும். அதன் பிறகு நெகேட்டிவ் விக்கை ரீஃபண்ட் என்ற விருப்பம் உள்ளது. இதை தேர்ந்தெடுத்தால் ஒரு வாடிக்கையாளர் 100 இந்திய ரூபாய் மதிப்புள்ள பொருளை திரும்ப அளித்து அதற்கான 100 இந்திய ரூபாய் பணத்தை திரும்ப கேட்டால் அது அனுமதிக்கப்படும். ஆனால் நீங்கள் நேக் பாசிட்டிவ் ஒன்லி என்பதை தேர்ந்தெடுத்திருந்தால் இப்படிப்பட்ட பணம் திருப்பி வழங்கும் நடவடிக்கை அனுமதிக்கப்படாது. இறுதியாக நெகேட்டிவ் வித் கிரெடிட் நோட் என்ற விருப்பம் உள்ளது. இதன் பொருள், வாடிக்கையாளர் 100 இந்திய ரூபாய் மதிப்புள்ள பொருளை திரும்ப அளிக்கும் போது பணம் திருப்பி வழங்குவதற்கு பதிலாக 100 இந்திய ரூபாய் மதிப்புள்ள கிரெடிட் நோட்டை நீங்கள் வழங்குவீர்கள். இந்த கிரெடிட் நோட்டை வாடிக்கையாளர் அடுத்த முறை வாங்கும் போது பயன்படுத்தலாம். இதன் பொருள், பில் கிரெடிட் நோட் டெண்டர் விருப்பத்தில் 100 இந்திய ரூபாய் என்ற எதிர்மறை மதிப்புடன் சேமிக்கப்படுகிறது. அதை வாடிக்கையாளர் எதிர்காலத்தில் ஷாப்பிங் செய்யும் போது பயன்படுத்தலாம். அதற்கு பிறகு கஸ்டமர் ஆப்ஷன் என்ற விருப்பம் உள்ளது. உங்கள் ஒவ்வொரு கவுண்டருக்கும் ஒரு வாடிக்கையாளரை நீங்கள் இணைக்க வேண்டும். உதாரணமாக, கவுண்டர் 2 என்ற பெயரில் ஒரு வாடிக்கையாளரை உருவாக்கி அதற்கேற்ப ஒதுக்கலாம். அந்த குறிப்பிட்ட கவுண்டருக்கு அதிகபட்சமாக அனுமதிக்கப்படும் தள்ளுபடி சதவீதத்தையும் நீங்கள் வரையறுக்கலாம். நீங்கள் அனுமதிக்க விரும்பும் அதிகபட்ச தள்ளுபடி சதவீதத்தை உள்ளிடுங்கள். அதன் பிறகு அந்த வரம்பை மீறி தள்ளுபடி வழங்குவதற்கு சிஸ்டம் தடையாக இருக்கும். அடுத்ததாக இயல்புநிலை அச்சு வடிவம் உள்ளது. இந்த கவுண்டருக்கு இயல்பாக எந்த பில் வடிவம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம். தேர்வு செய்யப்பட்ட வடிவம் பில்லிங் செய்யும் போது தானாகவே பயன்படுத்தப்படும். பிறகு இயல்புநிலை போஸ் வாடிக்கையாளர் திருத்தம் உள்ளது. பெரும்பாலான ரீடியல் சூழல்களில் பில்லிங் பொதுவான கை சேல்ஸ் வாடிக்கையாளர் பெயரில் செய்யப்படுகிறது. அதனால்
இங்கே கை சேல்ஸ் என்பதை தேர்வு செய்யலாம். பில்லிங் செய்யும் போது இந்த கவுண்டரை தேர்வு செய்தால் இயல்புநிலை வாடிக்கையாளர் தானாகவே தேர்வு செய்யப்படும். இதனால் நேரம் சேமிக்கப்படுகிறது, ஏனெனில் வாடிக்கையாளரை மீண்டும் மீண்டும் தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் இயல்புநிலை டெண்டர் வகையையும் அமைக்கலாம். உதாரணத்திற்கு, இந்த கவுண்டரில் பெரும்பாலான விற்பனைகள் ரொக்கமாக நடைபெறுகிறதெனில் ரொக்கத்தை இயல்புநிலை டெண்டராக தேர்வு செய்யலாம். பொதுவாக சுமார் 95 முதல் 99% வரை ரேடியில் விற்பனைகள் ரொக்கமாக நடைபெறுகின்றன. எனவே இது பில்லிங் வேகத்தை அதிகரிக்க உதவுகிறது. நீங்கள் இயல்புநிலை அமைக்க விரும்பவில்லை என்றால் அதை காலியாக விடலாம். இப்போது மைனேஜ் டே ஸ்டார்ட் அண்ட் டே க்ளோஸ் விருப்பம் பற்றி பார்க்கலாம். இதன் மூலம் நாள் தொடங்கும் போது ஆரம்ப ரொக்க தொகையை பதிவு செய்யவும் நாள் முடிவில் முடிவு இருப்பை கண்காணிக்கவும் முடியும். இது ஒவ்வொரு கவுண்டரிலும் தினசரி ரொக்க ஓட்டத்தை சரியாக பதிவு செய்ய உதவுகிறது. எல்லா விவரங்களும் நிரப்பப்பட்ட பிறகு உங்கள் கவுண்டரை சேமிக்கலாம். அப்போது அது பில்கள் உருவாக்க தயாராக இருக்கும். அடுத்து நமக்கு டெண்டர் டைப்ஸ் உள்ளது. டெண்டர் டைப்ஸ் என்பது வாடிக்கையாளர்கள் தங்கள் பில்களை செலுத்தும் கட்டண முறைகளை குறிக்கிறது. உதாரணமாக ரொக்கம், கார்டு, UPI, கிரெடிட் நோட்ஸ் போன்றவை. உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு டெண்டர் டைப்ஸ் உருவாக்கலாம். புதிய டெண்டர் டைப் ஒன்றை உருவாக்க கிரியேட் நியூ டெண்டர் டைப் என்பதை கிளிக் செய்யவும். டெண்டர் பெயரை உள்ளிடவும். உதாரணமாக கூகுள் பேக்காக ஒன்றை உருவாக்கலாம். டெண்டர் டைப்பை தேர்வு செய்யவும். இந்த நிலையில் UPI பேமெண்ட்டை தேர்வு செய்து பிறகு போஸ்டிங் அக்கவுண்டை தேர்வு செய்யவும். நீங்கள் இதை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் அல்லது எந்தவொரு தனிப்பயன் கணக்கிலும் பதிவு செய்யலாம். இப்போது நான் நேரடியாக வங்கி கணக்கில் பதிவு செய்வதை தேர்வு செய்கிறேன். இதேபோல் ரேசர்பே, பேக்ம போன்ற பிற UPI விருப்பங்களுக்காகவும் நீங்கள் களை உருவாக்கலாம். கிரெடிட் கார்டு டெண்டர் ஒன்றை எப்படி உருவாக்குவது என்பதையும் பார்க்கலாம். கிரெடிட் கார்டை வகையாக தேர்வு செய்து பிறகு மாஸ்டர் கார்டு மற்றும் வீசா கார்டுக்காக போஸ்டிங் ஜிஎல் அக்கவுண்டை தனித்தனியாக வரையறுக்கவும். இது தொகைகளை பிரித்து வைத்திருக்க உதவுகிறது. பின்னர் நீங்கள் தினசரி, வாரம் அல்லது தேவையான போது சேகரிக்கப்பட்ட தொகையை உங்கள் வங்கி கணக்கில் சரிபார்த்து மாற்றலாம். இப்போது ஒரு முக்கியமானது கிரெடிட் நோட் டெண்டர். நீங்கள் கிரெடிட் நோட் என்ற பெயரில் ஒரு டெண்டரை உருவாக்கி டெண்டர் வகையை கிரெடிட் நோடாக தேர்வு செய்து அந்த தொகையை உங்கள் விற்பனை கணக்கு அல்லது விரும்பும் எந்த கணக்கிலும் பதிவு செய்யலாம். இவ்வாறு உங்கள் கட்டண முறைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு டெண்டர் வகைகளை உருவாக்கலாம். அடுத்து நமக்கு லாயல்டி கார்டு உள்ளது. முன்னதாக போஸ் வாடிக்கையாளர் மாஸ்டர் பகுதியில் குறிப்பிடப்பட்ட போல் இங்கேதான் நீங்கள் உண்மையில் ஒரு லாயல்டி கார்டை உருவாக்கி அமைக்கிறீர்கள். முதலில் கார்டின் பெயரும் விளக்கமும் உள்ளிடுங்கள். உதாரணத்திற்கு பிரைம் கார்டு. கணக்கீட்டு தர்க்கத்தை அமைக்கவும். இந்த நிலையில் ஒவ்வொரு 100 இந்திய ரூபாய் விற்பனைக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். லாயல்டி பாயிண்ட்கள் வரிவிலக்கு மதிப்பில் கணக்கிட வேண்டுமா அல்லது மொத்த பில் தொகையில் கணக்கிட வேண்டுமா என்பதை முடிவு செய்யவும். இங்கே நாங்கள் வரிவிலக்கு மதிப்பை தேர்வு செய்கிறோம். அடுத்து ஒரு பாயிண்டுக்கு மீட்கும் தொகையை அமைக்கவும். இங்கே அது ஒரு இந்திய ரூபாய். மீட்கக்கூடிய குறைந்தபட்ச பாயிண்ட்களை வரையறுக்கவும். உதாரணத்திற்கு மீட்பு அனுமதிக்கப்படுவதற்கு முன் 10 பாயிண்ட்கள். நீங்கள் பிறந்த நாள் தள்ளுபடி 10% மற்றும் ஆண்டு விழா தள்ளுபடி 10% போன்ற சிறப்பு தள்ளுபடிகளையும் வழங்கலாம். இந்த தள்ளுபடிகள் வாடிக்கையாளரின் பிறந்த நாள் மற்றும் ஆண்டு விழா தேதியை அடிப்படையாக கொண்டு தானாகவே வழங்கப்படும். இது நீங்கள் ஏற்கனவே வாடிக்கையாளர் மாஸ்டரில் அமைத்துள்ளீர்கள். இவ்வாறு தான் நீங்கள் ஒரு லாயல்டி கார்டை உருவாக்குகிறீர்கள். இப்போது நாம் ப்ரொமோஷன்களுக்கு செல்லலாம். ப்ரொமோஷன் விருப்பத்தை கிளிக் செய்து புதிய ப்ரொமோஷனை தேர்வு செய்து தொடங்கவும். நீங்கள் போஸ்ட் பில்லின் மூலம் பல வகையான ப்ரொமோஷன்களை நடத்தலாம். முதலில் உங்கள் ப்ரொமோஷனுக்கு ஒரு பெயர் அல்லது விளக்கத்தை வழங்கவும். உதாரணத்திற்கு பண்டிகை விற்பனை. பிறகு ப்ரொமோஷன் வகையை தேர்வு செய்யவும். பொருட்களில் தள்ளுபடி. தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு நேரடி தள்ளுபடியை வழங்கவும். மதிப்பை அடிப்படையாக கொண்ட தள்ளுபடி. இது பில் மதிப்பை அடிப்படையாக கொண்டு தள்ளுபடி வழங்கும். உதாரணத்திற்கு 1000 இந்திய ரூபாய் என்றால் 5% தள்ளுபடி. 1500 இந்திய ரூபாய் என்றால் 7.5%. 2500 இந்திய ரூபாய் என்றால் 10%. இந்த தள்ளுபடியை நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருட்களுக்கு அல்லது அனைத்து பொருட்களுக்கும் வழங்கலாம். அதற்கேற்ப தேர்வு செய்யவும். அளவை அடிப்படையாக கொண்ட தள்ளுபடி. இது மதிப்பை அடிப்படையாக கொண்டது போல்தான், ஆனால் வங்கி அளவை அடிப்படையாக கொண்டது. உதாரணத்திற்கு 10 அளவு என்றால் 2% தள்ளுபடி. 15 அளவு என்றால் 5% தள்ளுபடி.
20 அளவு என்றால் 10%, 100 அளவு என்றால் 20%. மீண்டும், இந்த தள்ளுபடியை நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருட்களுக்கு மட்டும் வடிகட்டிகளை பயன்படுத்தி வழங்கலாம். எக்ஸ் வாங்கினால் கு தள்ளுபடி. உதாரணமாக, 2 ஷாம்பு வாங்கினால் கண்டிஷனருக்கு 50% தள்ளுபடி போன்ற சலுகைகளை அமைக்கலாம். எக்ஸ் அளவு வாங்கினால் எக்ஸ் அளவு இலவசம் கிடைக்கும். பாரம்பரியமான ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அல்லது வேறு இலவச பொருள் சலுகைகள். ப்ரொமோஷன் வகையை தேர்ந்தெடுத்த பிறகு துவக்கம் மற்றும் முடிவு தேதியை அமைத்து ப்ரொமோஷன் காலத்தை நீங்கள் வரையறுக்கலாம். நீங்கள் ஹாப்பி ஹவர்ஸையும் அமைக்கலாம். இவை நேர அடிப்படையிலான ப்ரொமோஷன்கள். மதியம் 12 முதல் 3 வரை, காலை 10 - மாலை 7, மாலை 6 - இரவு 10. இந்த நேர இடைவெளிகளில் மட்டுமே ப்ரொமோஷன் பொருந்தும். மேலும், சில கடை இடங்களில் ப்ரொமோஷன் இயங்க வேண்டாம் என்று விரும்பினால் அவற்றை இங்கே விலக்கு செய்யலாம். எல்லாம் முடிந்ததும் ப்ரொமோஷனை சேமித்துவிட்டால் அது தயாராக இருக்கும். இறுதியாக, நமக்கு அடம்செட் டெம்ப்ளேட் உள்ளது. இது நீங்கள் ப்ரொமோஷன் அல்லது கூப்பன்களை பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தொகுப்பை உருவாக்க அனுமதிக்கிறது. ஒரு டெம்ப்ளேட் உருவாக்க, புதிய டெம்ப்ளேட் உருவாக்கு என்பதை கிளிக் செய்யவும். டெம்ப்ளேட் பெயரை உள்ளிடவும். நீங்கள் அந்த செட்டில் சேர்க்க விரும்பும் பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். பிறகு சேமி என்பதை கிளிக் செய்யவும். இப்போது இந்த ஐடம் செட் டெம்ப்ளேட்டை நேரடியாக உங்கள் ப்ரொமோஷன் அல்லது கூப்பன் அமைப்பில் பயன்படுத்தலாம். இதனுடன் உங்கள் அனைத்து போஸ் மாஸ்டர்களும் இப்போது அமைக்கப்பட்டு பில்லிங் செய்ய தயாராக உள்ளன. அடுத்து, நாம் போஸ் ஆர்டர்களுக்குச் செல்கிறோம். முதலில் நீங்கள் காணும் விருப்பம் இயல்பில்லை கவுண்டர் தேர்வு ஆகும். இது நீங்கள் ஆர்டர் வைக்கும் போஸ் கவுண்டரை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது. ஆர்டர் தேதி மற்றும் வாடிக்கையாளர் பெயரை உள்ளிடவும். உதாரணத்திற்கு, வாடிக்கையாளரின் பெயர் சஞ்சய் என்று இருந்தால், மேலும் அவர் ஏற்கனவே சிஸ்டமில் இல்லாத புதிய வாடிக்கையாளர் என்றால், மென்பொருள் புதிய வாடிக்கையாளரை சேர்க்க விரும்புகிறீர்களா என்று கேட்கும். ஆம் என்பதை கிளிக் செய்து அவர்களின் தொடர்பு எண்ணை உள்ளிட்டு சேமிக்கவும். இதுவே நீங்கள் ஒரு புதிய வாடிக்கையாளரை விரைவாக உருவாக்கி சேர்க்கும் முறை. பிறகு தேவையானால் ஒரு விற்பனையாளரை தேர்ந்தெடுக்கலாம். நாணயம் மற்றும் மேல் புலங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்துள்ள விற்பனை மாட்யூலில் உள்ளதைப் போலவே இருக்கும். அடுத்ததாக, பணம், ஆன்லைன் அல்லது டெலிவரிக்கு பணம் போன்ற கட்டண முறையை நீங்கள் அமைக்க வேண்டும். டெலிவரி தேதி, எந்தவொரு குறிப்பு எண்ணும், பில்லிங் மற்றும் ஷிப்பிங் முகவரியையும் உள்ளிடவும். இது ஆன்லைன் கட்டணம் என்றால் நீங்கள் டெண்டரையும் தேர்ந்தெடுக்கலாம். இது கட்டண வாயிலாக அல்லது முறையை குறிக்கும். UPI போன்ற டெண்டர் பட்டியலில் இல்லையெனில் நீங்கள் புதிய ஒன்றை உருவாக்கலாம். ரீப்ரெஷ் செய்த பிறகு அது டிராப்டவனில் தோன்றும். பெறப்பட்ட முன்பணம் ஏதேனும் இருந்தால் அதைச் சேர்க்கவும். கட்டணம் செலுத்தப்பட்டுள்ள பணம் வங்கிக் கணக்கை தேர்ந்தெடுக்கவும். காசோலை மூலம் கட்டணம் செலுத்தப்பட்டால் காசோலை எண்ணையும் குறிப்பிடவும். அடுத்தது பொருள் தேர்வு சாளரம். உங்கள் பொருட்களை எளிதாக தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக, அல்டிமா மற்றும் பார்லேஜி ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றுக்கும் 10 என அளவுகளை உள்ளிடவும். தள்ளுபடியை நீங்கள் பொருள் மட்டத்திலும் அளவுத்தில் மட்டத்திலும் சதவீதமாக வழங்கலாம். நீங்கள் போக்குவரத்து கட்டணங்களையும் சேர்க்கலாம். இன்வாய்ஸ் B2B ஆகஸ்ட் உள்ளதா என்பதை தேர்ந்தெடுக்கவும். குறிப்புகள் உள்ளிடவும் அல்லது ஆதார ஆவணங்களை இணைக்கவும். தேர்ந்தெடுத்த பொருட்களுக்கு வரி குறியீடுகள் முன்பே அமைக்கப்படவில்லை என்றால் இங்கே நீங்கள் அவற்றை கைமுறையாக வழங்கலாம். எல்லாவற்றையும் நிரப்பிய பிறகு உங்கள் போஸ் ஆர்டரை உருவாக்க சேமி என்பதை கிளிக் செய்யவும். அடுத்து, நம்மிடம் செயல்படுத்தப்பட்ட போஸ் ஆர்டர்கள் உள்ளன. இந்த அம்சம் குறிப்பாக உங்கள் ஜோபிபாய், WooCommerce, ஈரு போன்ற இ-காமர்ஸ் தளங்களிலிருந்து பெறப்படும் ஆர்டர்களை இறக்குமதி செய்து செயல்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது, அல்லது உங்கள் அமைப்புடன் இணைக்கப்பட்ட எந்தவொரு தனிப்பயன் ஆன்லைன் கடையிலிருந்தும் அந்த ஆர்டர்களை நேரடியாக இங்கிருந்து நிர்வகித்து நிறைவேற்றலாம். இப்போது மாற்று ஆர்டர்களைப் பற்றி பேசலாம். நீங்கள் உடைகள் அல்லது மாற்றம், பொருத்தம் அல்லது பழுது சரி செய்ய வேண்டிய பொருட்கள் விற்பனை செய்யும் சில்லறை கடையை நடத்தினால் இது பயனுள்ளதாக இருக்கும். முதலில் கவுண்டரை தேர்ந்தெடுத்து ட்ரையல் தேதியை உள்ளிடவும். இது வாங்கிய தேதி அல்லது மாற்றம் கோரப்பட்ட தேதி ஆகஸ்ட் இருக்கலாம். வழங்கும் தேதியை அமைக்கவும், அதாவது மாற்றிய பொருளை திருப்பி வழங்க திட்டமிட்ட தேதி. உதாரணமாக, வாடிக்கையாளர் ஒரு நீல சட்டையை பொருத்தம் செய்ய கொண்டு வருகிறார். நீங்கள் ஒரு துண்டு என்று உள்ளிட்டு 180 இந்திய ரூபாய் வசூலித்து மாற்றத்தை விவரிக்கலாம். உதாரணமாக, கை நீளத்தை சரிசெய்தல். முடிந்ததும் ஆர்டரை சேமிக்கவும். மாற்றிய பொருளை வழங்க மாற்று வழங்கல் பிரிவுக்குச் செல்லவும்.
கவுண்டரை தேர்ந்தெடுத்து ஆர்டர் எண்ணை தேர்வு செய்து பொருளும் கட்டணங்களும் சரிபார்த்து மாற்று வழங்கப்பட்டது என்று குறிக்க சேமிக்கவும். இறுதியாக நம்மிடம் பொருள் எடை அளவு உள்ளது. உங்கள் பொருட்கள் எண்ணிக்கையால் அல்ல எடையால் விற்கப்படும் போது இதை பயன்படுத்துகிறீர்கள். எளிதாக பொருளை தேர்ந்தெடுத்து எடையை உள்ளிடவும். உதாரணமாக கிராம் அல்லது கிலோகிராம் என தேவையான பொருட்கள் எண்ணிக்கைக்கு இதை மீண்டும் செய்யவும். இது போஸ்ட் பில்லிங் செயல்முறையில் பொருட்களின் எடையை துல்லியமாக கண்காணித்து பதிவு செய்ய உதவுகிறது. இப்போது ஏற்கனவே உள்ள ஒரு விற்பனை அல்லது போஸ் ஆர்டரை பயன்படுத்தி போஸ் இன்வாய்ஸை எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். கவுண்டரும் வாடிக்கையாளரையும் தேர்ந்தெடுக்கவும். முதலில் பொருத்தமான கவுண்டரை தேர்ந்தெடுக்கவும். பிறகு வாடிக்கையாளர் பெயரை உள்ளிடவும். உதாரணமாக ராஜ். இந்த வாடிக்கையாளருக்கு ஏற்கனவே ஒரு விற்பனை ஆர்டர் இருந்தால் அது பட்டியலில் தோன்றும். அந்த ஆர்டரை எளிதாக தேர்ந்தெடுக்கவும். இப்போது தேவையானால் லாஜிஸ்டிக்ஸ் விவரங்களை உள்ளிடலாம், குறிப்புகள் சேர்க்கலாம். P2B இன்வாய்ஸுக்காக வாடிக்கையாளரின் JC எண்ணை வழங்கலாம் அல்லது எந்தவொரு குறிப்பு எண்ணையும் சேர்க்கலாம். வவுச்சரை சேமிக்கல். சேமிப்பதற்கு முன் இன்வாய்ஸ் அறையில் உள்ள சில பயனுள்ள விருப்பங்களை பார்ப்போம். புஷ் பின் ஹோல் மற்றும் ரிகால் விருப்பங்கள். ஹோல். நீங்கள் பில்லின் நடுவில் இருக்கும்போது இடைவெளி எடுக்க வேண்டியிருந்தால், உதாரணமாக வாடிக்கையாளர் வழியே சென்றிருந்தால், ஹோல் கிளிக் செய்து இன்வாய்ஸை தற்காலிகமாக சேமிக்கலாம். ரிகால். வாடிக்கையாளர் திரும்ப வந்ததும் ரிகால் விருப்பத்திற்கு செல்லவும். அனைத்து ஹோல் செய்யப்பட்ட இன்வாய்ஸ்களின் பட்டியலை நீங்கள் காணலாம். தகுந்த இன்வாய்ஸை இருமுறை கிளிக் செய்தால் அது மீண்டும் திறக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் அதை சேமிக்கவோ மாற்றவோ முடியும். மணி பேக் பேமெண்ட் மற்றும் டெண்டர்ஸ். இன்வாய்ஸ் தயார் ஆன பிறகு பணம் பெறும் நேரம் வந்துவிடும். பணம் பெறும் முறையை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக ரொக்கம், கிரெடிட் கார்டு, பேடிஎம். பகுதி கட்டணங்களுக்கு பல்வேறு டெண்டர்களில் தொகையை பிரிக்கலாம். உதாரணமாக 50,000 இந்திய ரூபாயை பேடிஎம் மூலம், மீதியை கிரெடிட் விற்பனையாக. அட்மிஷன் டிக்கெட்டுகள், கூப்பன்கள் மற்றும் ப்ரமோஷன்கள் பயன்படுத்துவது. நீங்கள் கூப்பன் மாஸ்டரில் கூப்பன் உருவாக்கியிருந்தால் அதை இங்கே உள்ளிட்டு அவளை கிளிக் செய்யவும். தள்ளுபடி ப்ரோமோ தள்ளுபடிகள் பகுதியில் காணப்படும். ப்ரமோஷன்களை பயன்படுத்த ரன் ப்ரமோஷன் என்பதை கிளிக் செய்யவும். அளவு அல்லது விற்பனை மதிப்பை அடிப்படையாக கொண்ட ப்ரமோஷன்கள். உதாரணமாக எக்ஸ் வாங்கினால் வாய் இலவசம், வாய் அளவுக்கு தள்ளுபடி போன்றவை அமைக்கப்பட்டிருந்தால் தானாகவே பயன்படுத்தப்படும். கூடுதல் விருப்பங்கள். நீங்கள் மற்ற அமைப்புகளையும் காணலாம். உதாரணமாக தேர்ந்தெடுத்த பொருட்களுக்கு மட்டும் விற்பனை செய்ய சேல்ஸ் ஒன்லி திஸ் ஐட்டம், நிலுவை மற்றும் கடனை நிர்வகிக்க பேலன்ஸ் விண்டோ, விரைவான பரிவர்த்தனைகளுக்கு பாஸ் தில்லிங் போன்றவை. எல்லாம் சரியாக அமைந்த பிறகு போஸ் இன்வாய்ஸை முடிக்க சேவ் என்பதை கிளிக் செய்யவும். கம்ப்யூட்டர் மவுஸ் டச்OS டச்சிரின் பில்லிங் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து டச்OS மொடியூலுக்கு செல்லலாம். இது டச்சிரின் சாதனங்கள் மற்றும் அதிக வாடிக்கையாளர் வருகை உள்ள கவுண்டர்களுக்கு சிறந்தது. டச் அடிப்படையிலான பொருள் தேர்வு. நீங்கள் கைமுறையாக பட்டியலில் இருந்து பொருட்களை தேர்வு செய்யலாம் அல்லது படங்களுடன் கூடிய பொருள் ஐகான்களை, உதாரணமாக பருள் ஜி அல்லது அலைன் புக்ஸ், அல்டிமா, ஓப்லைன், மல்டியூசர் போன்றவற்றை டச் செய்து கார்டில் சேர்க்கலாம். வாடிக்கையாளர் மற்றும் விற்பனையாளர் உள்ளீடு. வாடிக்கையாளரின் பெயரை உள்ளிடவும். உதாரணமாக சஞ்சய். தேவைப்பட்டால் ஒரு விற்பனையாளரையும் நியமிக்கலாம். தள்ளுபடி வழங்கவும். பொருந்தக்கூடிய தள்ளுபடியை நேரடியாக தள்ளுபடி புறத்தில் உள்ளிடவும். கிடைக்கும் விருப்பங்கள். நிராகரி. வாடிக்கையாளர் வாங்க விரும்பவில்லை என்றால் டிரான்சாக்ஷனை ரத்து செய்ய நிராகரி என்பதை கிளிக் செய்யவும். இன்வாய்ஸை தற்காலிகமாக நிறுத்த ஹோல்ட் விருப்பத்தை பயன்படுத்தவும். ரீகால். போஸ் இன்வாய்ஸ் செயல்முறையில் போல ரீகால் பட்டனை பயன்படுத்தி ஹோல்ட் செய்யப்பட்ட எந்த இன்வாய்ஸையும் மீண்டும் கொண்டு வரலாம். கிரெடிட் கார்டு கட்டணம் மற்றும் பில் அச்சிடுதல். கட்டணத்தை தொடர பே என்பதை கிளிக் செய்யவும். காசோலை வபியை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக முழு தொகையை ரொக்கமாக செலுத்தி டிரான்சாக்ஷனை முடிக்கவும். சேமித்த பிறகு பில்லைக்கு சிமிஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப விரும்பினால் அதற்கான ஐகான்களை கிளிக் செய்யவும். இல்லையெனில் உடனடியாக பில் அச்சிட பிரிண்ட் ரிசீட் என்பதை கிளிக் செய்யவும். இதன் மூலம் டச்OS இல் போஸ் இன்வாய்ஸ் செயல்முறை முடிவடைகிறது.
இந்த தொகுதிகள் உங்கள் பில்லிங் கவுண்டரில் நெகிழ்வுத்தன்மை, வேகம் மற்றும் எளிமையை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கஸ்டமர் ரசீது கட்டணத்தை பதிவு செய்வது எப்படி என்பதை குறிப்பாக கடனில் விற்பனை செய்யப்பட்டிருக்கும் போது நாம் பார்க்கலாம். சிறிய நீல வைரம் படிப்படியாக செய்யும் செயல்முறை. போஸ் தொகுதிக்கு சென்று கஸ்டமர் ரிசீவ் பேமெண்ட் என்பதை கிளிக் செய்யவும். இது ரசீதா அது கட்டணமா என்பதை தேர்ந்தெடுக்கவும். இயல்புநிலை கவுண்டரை தேர்ந்தெடுக்கவும். வவுசர் எண்ணை உள்ளிடவும். தானாக உருவாக்கப்படும் எண்ணா அல்லது கைமுறையாக உள்ளிடும் எண்ணா என்பதை தேர்ந்தெடுக்கலாம். தேதி மற்றும் வாடிக்கையாளர் பெயரை குறிப்பிடவும். உதாரணமாக, முன்பு 45,000 இந்திய ரூபாய் நிலுவையில் வைத்திருந்த சஞ்சய் என்பவரை எடுத்துக்கொள்வோம். கிரெடிட் கார்டு நிலுவை கணக்கீட்டு உதாரணம். 2,95,000 இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு விற்பனை பில் உருவாக்கப்பட்டது. 2,00,000 இந்திய ரூபாய் ரொக்கமாக செலுத்தப்பட்டது. 50,000 இந்திய ரூபாய் பேக்ம மூலம் செலுத்தப்பட்டது. மீதமுள்ள 45,000 இந்திய ரூபாய் கடன் விற்பனையாக பதிவு செய்யப்பட்டது. இப்போது நிலுவையில் இருந்த 45,000 இந்திய ரூபாயை பெற்றதாக பதிவு செய்கிறோம். அந்த தொகை ரொக்கமாக பெற்றால் தொகையை மட்டும் உள்ளிடவும். செக் மூலம் பெற்றால் செக் எண்ணை உள்ளிடவும். வங்கி பரிமாற்றம் மூலம் பெற்றால் அந்த வங்கியின் பெயரை இலிருந்து தேர்வு செய்யவும். தேவைப்பட்டால் நீங்கள் குறிப்புகள் ரிமார்க்ஸ் சேர்க்கவும் முடியும். ரெசிபியை முடிக்க சேவ் என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் நாள் தொடக்கம் மற்றும் நாள் முடிவுக்கு பதிவேடு கட்டுப்பாடுகள். போஸ் அமைப்பை பயன்படுத்தும் போது சரியான கட்டுப்பாடுகளுடன் உங்கள் நாளை தொடங்கவும் முடிக்கவும் முக்கியம். நாளை தொடங்க டே ஸ்டார்ட் டே க்ளோஸ் என்பதை கிளிக் செய்யவும். கவுண்டரை தேர்வு செய்து வகையாக ஸ்டார் என்பதை தேர்ந்தெடுக்கவும். தற்போதைய தேதியை தேர்வு செய்யவும். இங்கிருந்தே ரொக்க மதிப்பீடு கை டினோமினேஷன் பதிவையும் செய்யலாம். நாணயத்தை தேர்வு செய்யவும். உதாரணத்திற்கு இந்திய ரூபாய். கிடைக்கும் தொகையை உள்ளிடவும். வெளிநாட்டு நாணயத்துடன் பணிபுரிந்தால் சரியான விருப்பத்தை தேர்வு செய்யவும். எந்தவொரு குறிப்பும் ரிமார்க்ஸ் குறிப்பிடவும். ரொக்க மதிப்பீடுகளை உள்ளிடவும். உதாரணத்திற்கு 500 ரூபாய் நோட்டுகள் எத்தனை, 100 ரூபாய் நோட்டுகள் எத்தனை என்பது போன்று. நாள் தொடக்க செயல்முறையை முடிக்க சேவ் என்பதை கிளிக் செய்யவும். நாளை முடிக்கவும். மூடும் நேரத்தில் அதே பகுதியிற்கு திரும்பி க்ளோஸ் என்பதை தேர்வு செய்து நாளை இறுதிப்படுத்த அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். இப்போது டெண்டர் செட்டில்மெண்ட் மற்றும் பல்வேறு கட்டண முறைகளை ஒப்பிடுவது பற்றி பார்க்கலாம். நீங்கள் பல்வேறு டிஜிட்டல் முறைகளில், உதாரணத்திற்கு பேட்ம, கூகுள் பே, UPI அல்லது வங்கி பரிமாற்றங்கள் மூலம் பணம் பெற்றிருந்தால் அந்த டெண்டர்களையும் எளிதாக செட்டில் செய்யலாம். ஒரு டெண்டரை செட்டில் செய்ய டெண்டர் செட்டில்மெண்ட் என்பதற்கு செல்லவும். கட்டண டெண்டரை தேர்வு செய்யவும். உதாரணத்திற்கு பேக்ம. அந்த தொகை செட்டில் செய்யப்பட வேண்டிய வங்கி கணக்கை தேர்வு செய்யவும். பரிவர்த்தனை கட்டணங்கள் அல்லது கமிஷன் இருந்தால் அவற்றை கீழே குறிப்பிடவும். வங்கி கட்டணங்கள், கமிஷன் தொகை. உதாரணத்திற்கு பேக்ம 2 இந்திய ரூபாயை கமிஷனாக வசூலித்தால் அந்த தொகையை சார்ஜஸ் புறத்தில் உள்ளிடவும். ஓகே என்பதை கிளிக் செய்து பின்னர் சேவ் செய்து செட்டில்மெண்டை முடிக்கவும். இப்போது கோஸ் அமைப்பில் உள்ள தனிப்பயன் புல அமைப்புகளுக்கு செல்லலாம். போஸ் மொட்யூலில் உள்ள அமைப்புகள் பகுதியில் உங்கள் போஸ் இன்வாய்ஸ்களுக்கு தனிப்பயன் புலங்களை இயக்கலாம். உங்கள் வணிக தேவைகளுக்கு ஏற்ப புலத்தின் பெயரும் புல வகையும் குறிப்பிடுங்கள். இந்த அமைப்புகளை செயல்படுத்த சேவ் என்பதை கிளிக் செய்யவும். தேவைப்பட்டால் கூடுதல் தகவல் புலங்களுடன் உங்கள் போஸ் ஆவணங்களை தனிப்பயனாக்க இது உதவும். இதனுடன் அலாயும் புக்ஸில் உள்ள போஸ் மொட்யூல் முடிவடைகிறது. நாம் இதுவரை என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை பார்ப்போம். விற்பனை ஆர்டர்கள் மற்றும் போஸ் இன்வாய்ஸ்கள் உருவாக்குதல். டக்பிஓஎஸ் பயன்படுத்தி டச்சிரின் வசதி உள்ள பில்லிங், வாடிக்கையாளர் ரசீது பணப்பெறுதல் நிர்வாகம், நாள் தொடக்கம் மற்றும் நாள் முடிவு செயல்பாடுகள், டெண்டர் செட்டில்மெண்ட் மூலம் பணம் செட்டில் செய்தல், தனிப்பயன் புலங்களுடன் போஸ் மொட்யூலை அமைத்தல் ஆகியவற்றை கற்றுக்கொண்டோம். அலாயின் புக்ஸ் பயன்படுத்தி உங்கள் போஸ் செயல்பாடுகளை திறம்பட நிர்வகிப்பது எப்படி என்று இந்த வழிகாட்டி முழுமையாக விளக்கி இருக்கும் என நம்புகிறோம். உங்கள் நம்பகமான கணக்கியல் மற்றும் வணிகத் தீர்வாக அலாயினை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி.